வணக்கம். இந்த பகுதியில் உபுண்டு டெஸ்க்டாப் நிறுவன பின்னாடி அதனோட ரெசல்யூஷன் மாறாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன, அது ரெசல்யூஷன் வர வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த திரையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் நம்மளோட ரெசல்யூஷன் ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த ரெசல்யூஷனை போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் விர்ச்சுவல் ஸ்க்ரீன் அப்படிங்கிற இடத்துல resize to 640, 480, resize to 800, 600 இது எல்லாமே டிசேபிள் ஆகி இருக்கு. இப்போ இதை வர வைக்கிறதுக்கு நாம டிவைசஸ்ல போய் இன்சர்ட் கெஸ்ட் அடிஷன் சிடி இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் செஞ்சோம்னா நம்மளோட டெஸ்க்டாப்ல நமக்கு சிடிக்கான ஐகான் தோன்றிவிடும். அடுத்தது நம்மளோட ரூட் பாஸ்வேர்டை கேட்கும். இப்போ நம்ம இங்கே கொடுக்கணும். கொடுத்தாச்சு. இப்போ நிறுவுறது ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நிறுவன சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிடி தான். இது நிறுவனதுக்கு அப்புறம் நம்மளால இந்த ரெசல்யூஷன்ஸை மாற்ற முடியும். அதே மாதிரி ஹோஸ்ட் மெஷினில் இருக்கக்கூடிய பல வசதிகளை இங்கே பயன்படுத்திக்க முடியும். இதுதான் இதனோட சிறப்பு இயல்பு. பெரும்பாலும் நாம் இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் கெஸ்ட் அடிஷன்ஸ் இன்ஸ்டலேஷன்ஸ் செய்யாத போது இந்த ரெசல்யூஷன்ஸை மாற்ற முடியாது. அதே மாதிரி நம்ம ஹோஸ்ட் மெஷினில் இருக்கக்கூடிய ஒரு டிரைவை ஆக்சஸ் பண்ணணும்னா முடியாது, அல்லது ஒரு ஷேர்டு ஃபோல்டரை ஆக்சஸ் பண்ணணும்னா செய்ய முடியாது. இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல்கள் இல்லாத போது. இப்போ இந்த நிறுவுதலை பார்த்தீங்கன்னா, நிறுவுதல் முடிஞ்ச உடனே நீங்கள் கிளிக் செய்தீங்கன்னா இந்த இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருக்கும். இப்போது நீங்கள் இந்த வியூவில் போய் விர்ச்சுவல் ஸ்க்ரீன் அப்படிங்கிறதுல நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் இது மாறாமல் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறுவினது தெரிஞ்சிடும். இந்த விஷுவல் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ நாம் என்ன செய்வோம், ஒரு தடவை இதை ஷட் டவுன் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஷட் டவுன் செஞ்சுட்டேன். இப்போ நாம அடுத்து செய்ய வேண்டியது என்னன்னா, திருப்ப இந்த இதை ரீஸ்டார்ட் செஞ்சு பார்க்கணும். இப்போ திருப்பி ரீஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ நமக்கு இதுல ரெசல்யூஷன் மாறி இருக்கா அப்படிங்கிறது தான் இதுல நம்மளோட மிகப்பெரிய கேள்வி. வியூ விர்ச்சுவல் ஸ்க்ரீன் அதே தான் இருக்கு. என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நாம பார்க்க வேண்டியிருக்கோம். இப்போ பாருங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லை. உங்களோட திரை முழு அளவில் தோன்றிருக்கு. இப்போ நீங்க இங்க பாஸ்வேர்ட் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்க வியூல போய் ஸ்கேல் ஃபேக்டர் பாருங்க. முன்னாடி டிசேபிள் ஆன இந்த ஸ்கிரீன்ஸ் இது. இப்போ உங்களுக்கு முழு திரை என்ன ரெசல்யூஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்க ஏற்படுத்திக்கலாம். இப்போ நான் ரீசைஸ் டு 800, 600 கொடுக்குறேன். 800, 600 நடக்குது. அதே மாதிரி 1024, 768 கொடுக்குறேன். 1024, 68 வருது, 768 வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெசல்யூஷன்ஸை மாற்றுறதுக்கு நம்மளோட இன்சர்ட் கெஸ்ட் அடிஷன் சிடி இமேஜ் மூலியமாக இது சாத்தியமாகுது. இந்த கெஸ்ட் எடிஷன்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதன் மூலியமாக தான் இந்த ரெசல்யூஷன்ஸை உங்களுக்கு வர வைக்க முடியும். இதுவரையும் பொறுமையாக கேட்டிருந்ததுக்கு நன்றி. வணக்கம்.